குட் ஈவினிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்புக்குள்ளே போங்க. போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட கிளாஸ் ரூம் உள்ளே வந்துடும். இதில் இப்போ நான் இடிசி போட்டிருக்கல, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி இப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ரெண்டு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நியூ மெட்டீரியல்னு ஒன்று வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெட்டீரியல்னு ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூ அசைன்மெண்ட்னு ஒன்று வரும். நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? நியூ அசைன்மெண்ட்கான கொஷின்ஸ் அந்த இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் கொஷின் பேப்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் நியூ அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது உங்களுக்கு தெரியாது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுற விஷயம் நான் சொல்கிறேன். இதுலேயே எப்படியே இருக்கும், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உனக்கு காமிக்கிறது எனக்கு மட்டும்தான் காமிக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் மெட்டீரியலில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். CA1550103034031 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்மில் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? கூகுள் ஃபார்மில் எப்படி க்ரியேட் ஆகும்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இவனோட இமெயில் அட்ரஸ், இன்ஸ்டியூஷன் கோடு, ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோடு, உன்னோட ஆன்சர் ஸ்கிரிப்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே இதில் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி தான் டைப் பண்ணும். இங்கே ஆட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்லோட் செலக்ட் ஃப்ரம் த யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் எங்கே காமிக்கும், ஃபைல்ஸில் இருக்கும், இல்லை இமேஜில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும். அதிலேருந்து நீ என்ன பண்ணுறீங்க, உள்ளே போங்க. அதில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேன்னா ஃபைல் மேனேஜர், அதுக்குள்ளே எங்கே வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதையே அந்த மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம், பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி இன் 5 MBக்குள்ளே இருக்கணும், இல்லை 10 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி குறைச்சிக்கங்க. அப்போ தான் ஈஸியாக அப்லோட் ஆகும். நீ பாட்டுக்கு 15 MB 16 MB அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நாங்களும் அதை வியூ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதை பண்ணிவிட்டு கடைசியில் சப்மிட் கொடுத்துடணும். ஒரு ஆள் ஒரு டைம் தான் சப்மிட் கொடுக்கணும். நீ ஆடு ஃபைல் கொடுக்காமல் சப்மிட் பண்ண முடியாது. ஒரு வேளை ஃபைல் இல்லாமல் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னோட பேப்பரோ இல்லை வந்து உன்னோட டீட்டெயில்ஸோ வரல அப்படின்னா யூ கன்சிடர் ஆஸ் அ ஃபெயில். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் நீ ஃபெயில்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த ஆன்சர் சீட்டை அந்த அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே பிரின்சிபல் நந்தா பாலிடெக்னிக் காலேஜ் ஈரோடு 52ங்கிற அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணணும். நேமு டிபார்ட்மெண்ட் போட்டு கொரியர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ லேட்டரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத லேட்டரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் என்னோடய ஆன்சர் சீட் வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கங்க அப்லோட் ஆயிடுச்சான்னு. ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் கைஸ். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் டெஸ்ட் நடக்குது இல்லையா? ஸோ இன்டர்னல் டெஸ்ட் நடக்கிறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நீ ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆன்சர் சீட்டில் 20 mm மார்ஜின் ஃபஸ்ட் பாயிண்ட், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோ. A4 ஷீட் எடுத்திங்க, அது 4 சைட்லேயும் வந்து 20 mm மார்ஜின் போட்டுக்கங்க. அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு மார்ஜின் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மார்ஜின் போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் அந்த மார்ஜினுக்கு மேலே உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர், உன்னோட பேர், சப்ஜெக்ட் கோடு, இந்த 3 இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சப்ஜெக்ட் கோடு அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இல்லைன்னா கூகுள் கிளாஸ் ரூமோட நேமு ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்ஸ்டியூஷன் கோடு. இப்போ நம்மளது ஃபார் எக்ஸாம்பிள் இடிசி அப்படின்னா 550-1030-34031. அந்த 550 அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷன் கோடு, 1030 டிபார்ட்மெண்ட் கோடு, 34031ங்கிறது சப்ஜெக்ட் கோடு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி தெரியலனாலும் ஸ்டாஃபை கேளுங்க. ஓகேங்களா? அது தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் எழுதிடணும் அந்த 3 விஷயத்தையும். ரிஜிஸ்டர் நம்பர், உன்னோட பேர், சப்ஜெக்ட் கோடு 3 மேலே டாப் ஆஃப் த பேஜ் எழுதிடணும். தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே
பாட்டம் ஆஃப் த பேஜில் கீழே டேட் ஆஃப் எக்ஸாம் அண்ட் தென் சிக்னேச்சர் அண்ட் தென் உன்னோட சிக்ன் பண்ணி சைன் கீழே டேட் ஆஃப் எக்ஸாமு பேஜ் நம்பர் உன்னோட சைன் 3 இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு A4 ஷீட் எடுத்துக்கங்க, 4 பக்கம் மார்ஜின் போட்டுக்கோ. மேலே உன்னோட நேமு, உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு 3 இருக்கணும். கீழே பேஜோட கீழே எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க, பேஜ் நம்பர், உன்னோட சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்கேன் பண்ணிக்கிங்க. ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோ. எல்லாமே சிங்கிள் PDF ஃபைலாக இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. சிங்கிள் PDF ஃபைலாக இருக்கணும். அது பிலோ 5 MB 10 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் அப்லோட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து மஸ்ட் பி இன் என்னவாக இருக்கணும், PDF ஃபைலை மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணும்போதே அந்த ஃபைல் சின்னதாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி இது ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கங்க, PDFாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. PDFாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபைல் நேம் என்னென்னு இருக்கும் அப்படின்னா CA1, அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 1 டேஷ் உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் டேஷ் சப்ஜெக்ட் கோடு. என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க அந்த சப்ஜெக்டோட கோடு என்ன இருக்கணும், CA1 அப்படின்னு இருக்கணும், ஒரு ஐஃபன், அதுக்கப்புறம் உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் ஐஃபன் உன்னோட சப்ஜெக்ட் கோடு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஃபைலோட ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும்னா அப்லோட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம். நீங்கள் கரெக்டாக ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சில விஷயங்கள் கேட்பாங்க. அந்த விஷயமெல்லாம் உள்ள டைப் என்னன்னு கேட்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட சப்ஜெக்ட் கோடு இருக்கும், உன்னோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். இதான் கேட்கும். ஃபஸ்ட்டு உள்ளே நீ கிளிக் பண்ண உடனே இமெயில் அட்ரஸ் கேட்கும், இன்ஸ்டியூஷன் கோடு கேட்கும், ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், உன்னோட பேர் கேட்கும், சப்ஜெக்ட் கோடு கேட்கும், அதுக்கப்புறம் ஆட் ஃபைல் அப்படிங்கிறது கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3ஐயும் பண்ணிவிட்டு கீழே ஆட் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னாவே உங்கள் எங்கே இதாகுது அப்படிங்கிறத காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபைல் அப்லோட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே கொடுத்துருக்க டெட்லைனுக்குள்ளே வந்து உங்களோட பேப்பரோ இல்லை கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களோட ஆன்சர் ஸ்கிப்போ அப்லோட் பண்ணால் யூ ஷுட் பி கன்சிடர் ஆஸ் அ ஃபெயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூகுள் ஃபார்ம்ஸில் கரெக்டாக இன்ஸ்டியூஷன் கோடு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட இமெயிலில் பேர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தினேஷ் அப்படிங்கிறத வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபஸ்ட் நேம்னு எடுத்துக்கோ. செகண்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் எழுதிங்க. ஸோ எல்லா லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஃபஸ்ட் லெட்டரில் தினேஷ்குமார், ஃபஸ்ட் நேமில் தினேஷ்குமார் ஃபுல்லாக எழுதிட்டு இனிஷியலை மட்டும் செகண்ட் லெட்டரில் போடுங்க. எல்லாமே அப்படி பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உன்னோட பேரை ஃபுல்லாக டைப் பண்ணிங்க கேபிட்டல் லெட்டரில், லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல கேபிட்டல் லெட்டர் உன்னோட இனிஷியல் போட்டுக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செல்ஃபி ஃபோட்டோ கிடையாது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ராப் பண்ணி உன்னோட ப்ரொஃபைல் இமேஜாக வச்சுக்கங்க ஜிமெயிலில். ஸோ உன்னோட இமெயில் அக்கௌண்ட் நீ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா A4 ஷீட் வாங்கிட்டு மார்ஜின் போட்டு வச்சுக்கணும். A4 ஷீட்டில் மார்ஜின் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மார்ஜின் மேலே உன்னோட நேம், உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உன்னோட சப்ஜெக்ட் கோடு எழுதியிருக்கணும். கீழே வந்து டேட்டு, பேஜ் நம்பர், உன்னோட சைன் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். இன்னொன்று உன்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உன்னோட ஃபஸ்ட் நேம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேயும் லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். எல்லாத்தோட இமெயிலோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பேர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா?